நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கொழுப்பு எடுத்துட்டு கொத்துக்கறி கேக்குறாங்க. கொத்துக்கறின்னா இந்த வடை போடுற மாதிரி சின்னதா இல்லைங்க, நம்ம தான் வெட்டணும். ஒரு சிலர் குழம்பு கேட்பாங்க, சரிங்க. ஒரு சிலர் வறுவல் கேட்பாங்க. மாத்தி மாத்தி வெட்ட வேண்டியதுதான். ஆமா, கேக்குற மாதிரி கஸ்டமருக்கு கேக்குற மாதிரி வெட்டி தரோம். ஸோ ஒரு ட்ரை பண்றாருங்களா, வடை மாதிரி போடுறாருங்களா, இந்த எலும்பு மட்டும் நம்ம எடுத்துட்டு கதையை மட்டும் வடை மாதிரி தட்டிக்குவாங்க. இளங்குட்டி தான் இன்னமும் பொடி பொடியா வெட்டணும். நின்னு கோடி வரணும் போட்டு குத்துற மாதிரி கொத்தணும். இந்த கஸ்டமருக்கு நான் அதிகமா சொன்னோம்னா அவங்களுக்கு பாவம் கஷ்டம் தானுங்க. ரேட் அதிகமா 900 போயிருவாங்க. ஆமா, ஒரு 800ன்னா சரி, இது ஒரு 800 ரூபாய்க்கு எடுப்போம், அதுல ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கனாவது எடுத்துட்டு போவாங்க. மேக்சிமம் ஆட்டு கறியில சத்து இல்லைங்க, எலும்புலதான் சத்து. அதிகமா இருக்கிற புரோட்டீன் வந்து நெஞ்சு கறியில தான் இருக்கு. ஆரம்பிக்கிறோம் இப்பதானா? ஆமா, இது நேரம் வரைக்கும் ஆரம்பிச்சது அது வேற. கோட்டை பிரிவு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்ம மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் போற ரோட்ல இந்த பிளேஸ் இருக்குங்க. இங்க வந்து நம்ம நண்பர் ஒருத்தர், நம்ம பள்ளி தோழர் ஒருத்தர் வந்து மட்டன் கடை வந்து ரொம்ப வருடங்களா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் நான் அவரை பார்த்தோன்னா என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு பேசினாரு. ஜெயபிரகாஷ், வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்னால உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, என்ன எப்படியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டிப்பா. ஆமா, உங்க கடையை பத்தி சொல்லுங்க, உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பயந்துக்குங்க. நம்ம கடை வந்து சின்னமத்தம்பாளையத்தை ட்ரைனிங் முக்கில் வந்து இருக்குதுங்க. ஜேபிஆர் சிக்கன் கடைன்னு வச்சிருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே மட்டும் மட்டன் போடுவோம். அது தரமான ஆடுகளை வாங்கி தான் வெட்டுவோம். கிலோ 800 ரூபாய்க்கு தான் வெட்டிட்டு இருக்கிறோம். சிக்கன் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக் என்ன ரேட்டோ அது மாதிரி எல்லா கடையை ரேட் மாதிரி போடுவோம். ஏன்னா அதில் வந்து அதிகமாக கிடைக்காது. மட்டன் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெட்டி கொடுப்போம். அதுக்காட்டிக்கு கஸ்டமர் எங்கே இருந்தாலும் தேடி வந்து எங்ககிட்ட பொருள் வாங்குவாங்க. அதை எடுத்தா அது போகிற நின்று போயிடும். இதில் எடுத்து உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் போட்டு தரேன். இது எப்படிங்க? இது தொடச்சி இடுங்க. கொழுப்பு எடுத்துட்டு இந்த கொத்துக்கறி கேக்குறாங்க. கொத்துக்கறிங்கிறது எந்த மாதிரி வெட்டுவீங்க? கொத்துக்கறின்னா இந்த வடை போடுற மாதிரி சின்னதா சில்லி மாதிரி வெட்டணும். சின்னதா அது அவங்களே வெட்டிக்குவாங்க இல்லைங்களா? இல்லைங்க, நம்ம தான் வெட்டணும். நீங்க தான் வெட்டுவீங்க? ஆமா. ஒரு சிலர் குழம்பு கேட்பாங்க, சரிங்க. ஒரு சிலர் வறுவல் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வடை போடுற மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க. மாத்தி மாத்தி வெட்ட வேண்டியதுதான். ஆமா, கேக்குற மாதிரி கஸ்டமருக்கு கேக்குற மாதிரி வெட்டி தரோம். கொத்துக்கறிக்கு தான் வெட்டுவீங்களா? ஆமா, இல்ல எல்லாத்துக்குமே வெட்டுவோம். ஒரு கஸ்டமர் வந்து கொத்துக்கறி கேக்குறாரு. சரிங்க. இப்போ கொத்துக்கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம எலும்பெல்லாம் பிரிச்சுட்டு பீஸை மட்டும் எடுத்து அவருக்கு கொத்தி கொடுக்கணும். சரிங்க. அது எப்படி இருக்குங்க? கொத்துக்கறி வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? வந்து ஒரு ட்ரை பண்றாருங்களா, வடை மாதிரி போடுறாருங்களா, அதுக்காக. ஆமா, இந்த எலும்பு மட்டும் நம்ம எடுத்துட்டு சின்ன சின்னதா அப்படியே எடுத்துட்டு இந்த எலும்பு சூப் வச்சுக்குவாங்க. சதையை மட்டும் வடை மாதிரி தட்டிக்குவாங்க. இது இளங்குட்டிங்களா? இளங்குட்டி தான். நைஸ். சின்ன சின்னதா வெட்டுறீங்க. ஆமா, இது இன்னமும் பொடி பொடியா வெட்டணும். சரிங்க. இது சும்மா லைட்டா இது பண்ணி போட்டு அப்புறம் கொத்த ஆரம்பிச்சோம். கொத்துக்கறிங்கிறது அதுதான். நின்னு கோடி வரணும் போட்டு குத்துற மாதிரி கொத்தணும். பாய் கொத்துற மாதிரி கொத்தணுங்கிறீங்க. ஆமா. இந்த பீஸ் பார்க்கும் போதே சாப்பிடுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துடும். ஆமா, மேக்சிமம் நம்ம ஆளுகள் இப்படிதான் கேட்பாங்க. தண்ணியில தொட்டு வெட்டோம்னா இந்த கத்தியில ஒட்டாதுங்க. இப்படிதான் கஸ்டமர் எடுக்கிறாருங்க. எத்தனை வருஷமா இங்க வாங்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாம்? நீங்க சமைச்சாதானே டேஸ்ட் தெரியும். நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஓகேடா, நல்லா பண்றாரு இல்லைங்களா? வெட்டி தருவாரு. என்னென்ன சமைக்கலாங்க மட்டன்ல? மட்டன்ல வந்து குழம்பு வைப்பாங்க, கிரேவி பண்ணுவாங்க, அதாவது மட்டன் சுக்கா, மட்டன் சில்லி, மட்டன் வடை, அந்த மாதிரி வெரைட்டியா பண்றோம். இப்போ பண்றாங்க. கறி விருந்து அதிகமா யாரும் போடுறதே இல்லைங்களா? ஆமா, எல்லாம் விலை ஜாஸ்தி ஆகி போச்சுங்களா. நம்ம கடையில எவ்வளவுங்க ஒரு கிலோ? 800 ரூபா தாங்க. 800 ரூபா. ஆமா. மற்ற இடங்கள்ல 900 வந்துருச்சுங்களே. ஆமாங்க, நம்ம
போய் நானே போய் உள்ள இறங்கி நானே சந்தையில போய் வாங்கிட்டு வரங்காட்டி எந்த சந்தைக்கு போறீங்க பிரகாஷ்? நாங்க தாராபுரம் குண்டடம் போவோங்க, அப்புறம் அன்னூர் சந்தை போவோங்க, புளியம்பட்டி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி எங்க அப்படியே கிடைக்குதோ அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துருவோங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க? அங்க பேசிக்கா வந்து ஒரு கிலோ அவங்க கொடுக்கறதே 1000 ரூபாய்க்கு பேசி தான் கொடுப்பாங்க. சரிங்க. நம்ம அதுல அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி பேசி வாங்குறதுதான். அப்புறம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்து கஸ்டமருக்கு அதிகமா சொன்னோம்னா அவங்களுக்கு பாவம் கஷ்டம் தானுங்க. ரேட் அதிகமா 900 போயிருவாங்க. ஆமா. ஒரு 800ன்னா சரி இது ஒரு 800 ரூபாய்க்கு எடுப்போம், அதுல ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கனாவது எடுத்துட்டு போவோம்னு எடுத்துட்டு போவாங்க. அந்த ஒரு பேசிக்கா வச்சு நாங்க 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா சின்ன சின்ன பீஸா கொத்திட்டீங்க. ஆமாங்க. இது அப்படியே முன்னமும் கட்டப்பட மாதிரி ஒன்னும் அப்படியே சின்ன சின்ன கோலா உருண்டை செய்யலாம் இல்லைங்களா? மட்டன் கோலா உருண்டை. அதே தான் இப்ப சொல்றாருங்க அவரு. அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாருங்க அவரு. கொத்திடலாம் இதே போதுங்களா? ஓ இதே போதுன்றாரு கஸ்டமரு. அவ்வளவுதான் கொத்திட்டீங்க. ஆமாங்க. இதே மட்டும் வெட்டி கொடுத்தோம்னா தனியா அவர் தனியா சூப் வச்சு சாப்பிட்டுக்குவாரு. மேக்சிமம் ஆட்டு கறியில சத்து இல்லைங்க, எலும்புலதான் சத்து. எலும்புலதான் சத்து. ஓகே. கறியில வந்து அது ஒரு சிலர் வந்து அதிகமா இருக்கிற புரோட்டீன் வந்து நெஞ்சு கறியில தான் இருக்குது. நெஞ்சு கறியில தான் அதிக புரோட்டீன் இருக்கு. அது சில பேருக்கு தெரியறது இல்ல. நல்லி இருக்கு பாருங்க. ஆமாங்க. நல்லி வந்து எப்படி சமைச்சா நல்லா இருக்கும்? நல்லிய தனியா சூப்பு தான் வைக்கணும். சூப்பு. ஆமா. சூப் வச்சாதான் அது அதுல இருக்கிற லெசன் இறங்கு. லெசன் இறங்குனா கொஞ்சம் கை கால் குடைச்சல் இந்த ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா சத்து இருக்கு. அது நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது எவ்வளவு வெயிட்டுங்க? இது 1 கிலோ. 1 கிலோ மொத்தமா. இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 150 200 கிராம் தான் எலும்பு வந்திருக்கு. எலும்பு பாத்தீங்கன்னா 220 கிராம் எலும்பு வந்திருக்குது. ஓகேங்க. மீதி பூரா அவர் கேட்ட மாதிரியே நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டோம். 800 கிராம் நீங்க கொத்துக்கறிக்காக போட்டீங்க. ஆமாங்க. அவர் சில்லி பீஸ் மாதிரி வெட்டிட்டாருங்க. கொத்துக்கறி கேட்டாரு, வேண்டாம் எனக்கு இப்படியே போடுங்க நீங்க சொன்னங்காட்டிக்கு எனக்கு இதே தரத்துல கொடுங்க இதே போதுன்ட்டாருங்க. நல்லா இருக்கு. கேட்ட மாதிரி வெட்டி கேட்ட மாதிரி தகுந்த மாதிரி வெட்டியாச்சு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா போய் மிக்சி ஜார்ல வச்சு அடிச்சிருவாங்க ஒவ்வொருத்தர். அது குழம்பாயிருங்களே. அப்படி பண்ணிடுவாங்க. குஸ்கா மாதிரி பண்ணிடுவாங்க. அவ்வளவுதாங்க. கஸ்டமர் கொடுத்துட்டீங்க. ஆமாங்க. கஸ்டமர் காசு கொடுக்குறாரு. ஆமாங்க. வாங்கிட்டீங்க. இங்க பாருங்க 800 ரூபா தான் வாங்குறேங்க. ஓகே. கரெக்டா 800 ரூபா தான் வாங்குறேன். ஜாஸ்தியா வாங்குறது. ஓகேண்ணா. தேங்க்யூ. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 16 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து மட்டன் வந்து ஒரு 7 வருஷமா போட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி கூட சிக்கன் கடையா தான் இருந்தது. அப்புறம் மீன் தரமான மீன் இங்க வச்சு வித்துட்டு இருக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கணும்? நீங்க முன்னாடி எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த தொழிலுக்குள்ள எப்படி வந்தீங்க? முன்னாடி வந்து நான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேங்க. ஸ்டீல் கம்பெனிக்கு அக்வாஸ் ஆஃப் இன்ஜினியரிங் போயிட்டு இருந்தோம். அங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதோடைய வருமானம் கொஞ்சம் பத்தல. அப்புறம் தான் நான் சைடா பிசினஸா இதை ஆரம்பிச்சோம். இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நாளடைவுல கஸ்டமருக்கு வந்து ரெகுலரா பண்ணிக்கிங்க, இதை மற்ற கடை தேடி போக வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுங்காட்டிக்கு நாங்க இதே தொழில வந்து ரெகுலரா பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த தொழில வந்து நீங்க மட்டுமே பங்கெடுத்துருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும்? குடும்ப உறுப்பினர் எல்லாருமே பங்கெடுத்து பண்றாங்க வேலைங்க. ஆரம்ப கட்டத்துல இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி கடினமா இருந்துச்சுங்களா? அது ரொம்ப கடினமா இருந்தது. கடந்து வந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிதான் வந்து ரவுண்டான போட்டுருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளிய மரத்துக்கு அடியில தான் போட்டிருந்தோம். சரிங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலமா இருக்கு. மழை காத்துக்கெல்லாம் நிக்க முடியாது. அந்த மாதிரி காலத்துல இருந்து இப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டா ரோடு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பேசிக்கா ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு ஷாப்பா போட்டு நீட்டா பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 7 நாட்கள்ல எந்தெந்த நாட்கள்ல நம்ம கடை இயங்குங்க? எல்லா நாளும் ரெகுலரா இருக்கு. மட்டன் வந்து என்ன? மட்டன் வந்து சண்டே மட்டும் தான் போடுவோம். அப்புறம் சண்டே போட்டு போக ரெகுலரா இந்த பொங்கல் ஹாலிடே டைம், தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு மக்களுக்கு எந்த நாளுக்கு லீவ் இருக்கோ அந்த மாதிரி டைமுக்கு ஏதோ 1-2 ஆடு போட்டுருவோம். புதன்கிழமை கடை இல்லைங்களா? புதன்கிழமை போடுறது இல்லைங்க. அது கஸ்டமர் வந்து அதிகமா வர்றது இல்லைன்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிக்கலி வர்றங்காட்டிக்கு நாங்க ஞாயிற்றுக்கிழமையா பண்ணிட்டோம். ஓகே. மக்கள் வந்து இப்போ ஆடு வாங்குறாங்கன்னா என்னென்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறாங்க? அவங்க மக்கள் வந்து கேட்கறதுனால எல்லாமே தொடக்கறிதான் கையை காட்டுவாங்க. யாரு வந்தாலுமே தொடக்கறி போடுங்க பூரா கறி ஐட்டமாவே தான் கேட்பாங்க. எலும்பு வேண்டாம் இருப்பாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி
பேசுவோம். நம்ம ஆடு வந்து விற்கிற விலைக்கு எலும்பு வேண்டாம்னா நாங்க எப்படிமா தொழில் பண்றதுன்ட்டு அவங்க கிட்ட நாங்க சொல்லுவோம். அவங்களுக்கு புரிஞ்சு நடந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரி இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வச்சிருங்க ஆனா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய கறி கடைகளை நான் போய் பார்த்திருக்கேங்க. எல்லாருமே எலும்புதான் தம்பி கேக்குறாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா கழுத்து பீஸும் நெஞ்சு பீஸும் தான் நல்லா இருக்கும் மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க ஆமாங்க. அது பேசிக்கலா சத்து இருக்கக்கூடியது வந்து நெஞ்சு பீஸ் கழுத்து பீஸ் தான் அதிகம். ஏன்னா சதை வந்து தொடையில இருக்கிறதுனால சதையை கேக்குறாங்க. ஆமாங்க. சாப்பிடுறது கொஞ்சம் எலும்பு இல்லாம சக்கைதாங்க அது சக்கை தான் கேக்குறாங்க. இது எலும்பா இருக்கக்கூடிய ஐட்டம் தான் புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி ஐட்டத்தை தான் கொடுக்கணும், மக்கள் வாங்கி சாப்பிடணும். ஆனா அவங்க வந்து எலும்பு அவாய்ட் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து ஊசி கோழி மாதிரி தான் இப்ப இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்னா சக்கையை சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சத்தே இல்லாம ஒரு 10 கிலோ வெயிட் தூக்குறதுக்கு கூட முடியாம ரொம்ப இதா இருக்கிறாங்க. அதுக்காட்டிங்கன்னா சக்கையை சாப்பிட்றங்காட்டி தான் இந்த மாதிரி ஆட்டுக்கால் இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான பொருளை சாப்பிட்டாங்கன்னா அதுல இருக்கிற கொஞ்சம் சத்து புரோட்டீன் கொஞ்சம் கிடைக்கும். அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டே மட்டும்னா எவ்வளவு ஆடுகள் நீங்க வந்து வெட்டுவீங்க? மேக்சிமம் 3 இல்ல 4 ஈவினிங்குள்ள எல்லாரும் மக்கள் வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, இதுல பிளட் வந்து தனியா எவ்வளவு வாங்குவீங்க? பிளட் வந்து எப்படி குடுக்குறீங்க? பிளட் வந்து ஒரு ஆட்டு ரத்தம் வந்து 4 வெட்டிடுவோங்க. 4 வெட்டி ஒரு கீத்து வந்து 50 ரூபான்னு சொல்லி ஒரு ஆட்டு ரத்தம் 200 ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம். குடல் எல்லாம் எப்படிங்க? முன்னாடியே சுவரட்டி குடல் எல்லாம்? ஆமா, முன்னாடியே ஆர்டர் போட்டுருவாங்க. ஒருத்தர் வந்துருவாங்க, வாடிக்கையாளர் தேடி வந்துருவாங்க. ஒரு செவரொட்டிக்கு தகுந்த மாதிரி பெருசா இருந்தா 100 ரூபா, கொஞ்சம் சின்னதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டியும் அப்படித்தான் வந்தாங்கன்னா கிலோ 600 ரூபா தான். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கிளீன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம், தரமா கொடுத்துருவோம். நம்மளுடைய கடை எங்க லொகேட் ஆயிருக்கும்? உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. கடை வந்து பாத்தீங்கன்னா சின்னமத்தம்பாளையங்க, கார்னர்ல இருக்கு. மொபைல் நம்பர் சொல்றேங்க 9566858586. யாராவது ஆர்டர் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து கறி வந்து மொத்தமா எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா நீங்க பண்ணி தருவீங்களா? எவ்வளவு ஆர்டர் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் சிக்கனு மட்டன் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். மட்டன் வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே 800 ரூபாய்க்கு வெட்டிட்டு இருக்கிறோம். அதுங்காட்டி தரமான வெள்ளாடு தான் வாங்கி வெட்டி கொடுப்போம். ஆர்டர் பேர்ல பண்ணி கொடுக்குறோம். சிக்கன் வந்து கிலோவுக்கு 20 ரூபா கம்மி பண்ணி வெட்டி கொடுத்துருவோம். அது பிரச்சனை இல்லை. வாடிக்கையாளருக்கு எங்களுக்கு 40 ரூபா கிடைக்க வேண்டியது 20 ரூபா கிடைச்சா போதும். ஏன்னா ஆர்டர் ஒரு பல்கா வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிரகாஷ், உங்களை ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்மளுடைய பள்ளி தோழருங்க. இவருடைய கடையுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்றேன். தேவைப்படுறாங்க அணுகி இவர்கிட்ட மட்டன் சிக்கன் வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு போட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரும் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.